Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம சூப்பரான ஹைதராபாத்தி பன்னீர் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி நானோடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இதை இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இத பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்து நான் கியூபா கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து இப்போ நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் பன்னீர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு இந்த சைடும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே கடாயிலேயே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2ஆக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இது வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 1/2 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம்லாம் வதக்கி எடுத்திருந்த அதே பேன்லையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீர் எடுத்து இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீர் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மேலே கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இல்லாததுனால கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹைதராபாத்தி பன்னீர் வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு க்ரீமியாக அந்த பன்னீரோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஹைதராபாத்தி பன்னீரை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.